இப்போது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 2 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடாத போட்டோம். இதில் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டே போடுவோம். அப்போ தான் வந்து அப் அண்ட் டவுன் வராத வரும். அந்த லைனுக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து போடுவோம். இப்போது நம்ம லைன்ஸை முடிச்சிட்டோம். இதில் பட்டர்ஃப்ளை டைப் 2 எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிளாஸில் நீங்கள் ஃப்ளாட் லோடு பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளாட் லோடை நெருக்கமாக போடாத, ஒரு நூல் கேப்பு விட்டு விட்டு கொஞ்சம் எட்ட போட்டு ஃப்ளாட் லோடை ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சுக்கிறோம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு கொண்டு வருது. ஏன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட்டு எனக்கு வரலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை நான் ஆனால் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த டைப் 2 பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இங்கே பாருங்கள், இதில் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு மேலே போகிறோம். அந்த கோட்டுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்து லாக்கு, ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சுக்கிறோம். முடித்ததுக்கப்புறம் இதிலேருந்து எப்படி நம்ம கொண்டு வரதுன்றதை காமிக்கிறேன். இப்போது நாம் வந்து இந்த ஃப்ளாட் லோடை வந்து முடிச்சிருக்கோம். அதாவது டபுள் லைன் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து அந்த அவுட்லைன் மேலே இந்த ஃப்ளாட் லோடு கொடுத்துருக்கோம். சின்ன கேப்பு விட்டு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, ரொம்ப நெருக்கமாக கொடுத்தோம்னா இந்த பட்டர்ஃப்ளை டைப் 2 வந்து நம்ம போட முடியாது. அதனால் சின்ன ஒரு கேப் கொடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப நெருக்கமாகலாம் போடலை. இப்போ இதிலேருந்து பட்டர்ஃப்ளை டைப் 2 எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். மறுபடியும் இந்த மார்க்கில் இருந்து அடுத்தது ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதுக்கு நேராக கீழே ஒரு மார்க் பண்ணுறோம் லைட்டாக. இது எதுக்காகனா, ஈவனாக நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதனால் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்க, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சென்டர் வரும் இல்லைங்களா, அந்த சென்டர் வரைக்கும் ரொம்ப இதை சுருக்க முடியாது. ஏன்னா நம்ம லூஸாக போடல, ஓரளவு நம்ம ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாக மீடியமாக போட்டிருக்கோம். ஸோ ஓரளவு இப்படி உள்ளே வரணும். ஸோ இந்த நீடில் வச்சு உள்ள துணியவும் குத்திடக்கூடாது, மேலேயும் நம்ம இந்த இதில் வந்துடக்கூடாது. இதை அப்படியே பாதுகாப்பாக என்ன பண்ணுறோம், இதோட நடு சென்டரில், இந்த நடு சென்டரில் உள்நோக்கி கொஞ்சம் நூலை தள்ளுறோம். தள்ளிட்டு கீழே இருந்து நான் வந்து ஜரி த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ அடுத்த ஸ்டிச்சு நான் எங்கே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் இருக்குது பாருங்கள், இந்த மார்க் நேராக இப்படி நீடியில் விட்டு இங்கே பாருங்கள், இப்படி நல்லா இப்படி தள்ளிட்டு இப்போ வந்துட்டு நான் இதில் வந்து அதுக்கு நேராக ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு இப்படி நல்லா டைட் பண்ணி நான் இறுக்கி முடிச்சிட்டோமா. முடித்ததுக்கப்புறம் இந்த நூலை லூஸ் பண்ணாமல் அடி நூலை கீழே இழுத்துக்கிட்டே மறுபடியும் என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், அந்த நீடில் வந்து நமக்கு கலட்டிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் போடுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா தள்ளிக்கணும். ஒரே மாதிரி கேப்பில் நம்ம தள்ளிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பொறுமையாக தான் பண்ணணும், ரொம்ப அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து நம்ம எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு அந்த மறுபடியும் இங்கே வந்து சென்டர் தெரியாது, டக்குன்னு இப்படி நம்ம இதுக்கு நேருக்கு இருக்குது. அது உங்களுக்கு வரலன்னா அங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்ட மாதிரி வந்துட்டு இந்த சென்டரில் இங்கே நகர்த்துங்க. இப்படி நகர்த்திட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி இறுக்கிட்டு மீதி இருக்கிறது இந்த மாதிரி ஒரே கேப்பு விட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உள்ள அனைத்து ஸ்டிச்சையும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக நீங்கள் மாற்றுறீங்க. எனக்கு இதோட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு முடித்ததுக்கப்புறம் எண்டு நாட் போட்டு, நம்ம எப்பவும் போல் எண்டு நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எண்டு நாட் போட்டு இதை நம்ம முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு இங்கே நமக்கு நாட் போட்டதே தெரியாமல் உள்ளே எடுத்துடுறோம். இப்போது நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளைக்கும் லைட்டாக தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ட்விஸ்ட் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்ல முறுக்கி இருக்கும், கேப் அதிகமாக கிடைக்கும். இது ட்விஸ்ட் பண்ணாத அப்படியே நம்ம இழுத்து வச்சு பண்ணுறதுனால இந்த நெருக்கம் வந்து இது அகலம் அதிகமாக இருக்கும், இந்த கேப்பு கம்மியாக இருக்கும். இதில் கேப் அதிகமாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும்.
இதுதான் ஒரு சின்ன வித்தியாசமே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதில் வந்துட்டு என்ன பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறோமோ அந்த ஸ்டிச்சுக்கான நூலை தான் அடியில் நம்ம அவுட்லைனும் கொடுக்கணும், வெளியில் கொடுக்கக்கூடிய இந்த அவுட்லைனும் கொடுக்கணும். இது ஏன் வந்து நான் ஜரியில் கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்து காமிச்சிருக்கிறேன். ஏன்னா இதே த்ரெட்டில் கொடுத்தா தான் அது பர்ஃபெக்ட் நீட்னஸ் எல்லாமே இதில் வந்து நமக்கு வரும். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டிச்சு போட்டாலும் பர்ஃபெக்டாக போடணும்னு நினைக்கணும். ஸ்டிச்சு கற்றுக்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது, பர்ஃபெக்டாக போடணுன்றது தான் நமக்கு முக்கியம். இப்போ பாருங்கள், பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 2 போட்டாச்சு. நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையானபடி அந்த டைப் 1 எப்படிலாம் நம்ம டெக்கரேட் பண்ணோமோ அதே மாதிரியே டைப் 2வும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஷேப்ஸ்ன்னு பார்த்தா டைப் 1க்கு என்ன ஷேப் கொடுத்தனோ அதே ஷேப்ஸை யூஸ் பண்ணுங்க. அதை இல்லாத நமக்கு வேறு இதெல்லாம் கிடையாது, அதே ஷேப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ. அதுக்கானது இந்த பிக்சரில் வந்து நான் இந்த பிக்சரில் அந்த ஷேப்ஸை மட்டும் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு பட்டர்ஃப்ளை டைப் 2 உங்களுக்கு ஒரே லைனில் போடுறது, வட்டத்தில் போடுறது. அந்த டைப் 1க்கும் அது மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். அதில் 2 வட்டம் கொடுத்துருப்பேன், இதில் 1 வட்டம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.